ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இந்த வாரம் பிக் பாஸ்ல வந்து பல விஷயங்கள் வித்தியாசமா நடந்தது. பல சண்டைகள், தலைவலி பிரச்சனைகள்லாம் எக்கச்சக்கமா நடந்துச்சு. இருந்தாலும் இது எல்லாமே வந்து நம்ம விஜய் சேதுபதி முக்கியமான அந்த ஒரு செக்மெண்ட்ல கேள்வி கேட்பாரு. யாரெல்லாம் இந்த ஹெட் வெயிட்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவாரு. இந்த மாதிரிலாம் பயங்கரமா நிறைய யோசிச்சோம். ஆனா நம்ம தலைவர் வித்தியாசமா வேற மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணிட்டாரு. என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பேசுறது என்னன்னா 3 மணிக்கு, அதாவது 2:30 மணிக்கு வந்து நாய் குலைச்சது. எதுக்காக குலைச்சது, என்ன ரீசன் அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் சில பேருக்கு வந்து இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா இந்த விஷயத்த இவர் வந்து ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வந்து பேசுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அதை பத்தி பேசவே ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்ற விஷயத்த கூட யாருக்குமே இவர் தெளிவுபடுத்தல. ஏன் இப்படி பண்றாங்க? டிஆர்பிக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா 3 மணிக்கு வந்து நாய் குலைச்சது எதனாலன்ற உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் காச்சும் தெரியணுமா இல்லையா? ஓகே, நீங்க காஜில இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, லிப்லாக் பண்ணுங்க, எல்லாம் ஓகே. இங்க 24x7 பாக்குறவங்க எல்லாம் யாரும் விளக்கெண்ண கிடையாது. எங்களுக்கும் தெரியும், நாங்க தான் பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நீங்க அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எதனால நாய் குலைச்சது, நான் தூங்குனதாலியா, நான் பேசினதாலியா, மைக்கு கரெக்டா போட்டிருக்கேன்னு அத்தனை பேர் குழப்பத்துல இருக்காங்களா? அட்லீஸ்ட் நீங்க அதையாச்சும் தெளிவுபடுத்தணும். பிக் பாஸ் நீங்க கேமரா வச்சு பாக்குறீங்க, நாய் குலைக்குதுன்னு தெரியுது, எதனால குலைக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? நீங்க சொல்லாததுனால நீங்க எந்த விஷயம் எப்பெல்லாம் தப்பு நடக்குதோ அப்பெல்லாம் தட்டி கேட்காம புறக்கணிக்கிறதால இது வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங்கா வெளியவும் மாறுது. அது இல்லாம இவங்க காஜில இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்காங்க, தன்னோட ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாம இருக்காங்க அப்படின்ட்டு வெளியவும் வேற மாதிரி தவறான கண் பார்வைகள் நம்ம அதிகமா வருது. இது இல்லாம இந்த நாய் குலைச்சது அந்த விஷயம் அப்படி போலாம். கொஞ்ச நேரத்திலே பார்வதி என்ன பண்றாங்க, பிக் பாஸ் என்னால ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை வீட்டுக்கே அனுப்பிடுங்க. பாப்பா பாப்பா என்ன மாதிரி ஆக்டிங்மா? நிஜமா சொல்றேன், உனக்கு வந்து நீ உள்ள வந்தவனே உன் கையில எல்லாம் அந்த பிக் பாஸ் கப்பதிக்கு கையில கொடுத்துட்டு அப்பவே வெளியே அனுப்பியிருக்கணும். ஏன்னா நீ பண்ற இந்த ஒரு டிராமாவையும் இந்த ஒரு நீலி கண்ணீரையும் சத்தியமா எங்களால பார்க்கவே முடியல. ஆனா நீ வந்து கேம் விளையாடுறன்றது பக்காவா எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி இந்த வாட்டி சொன்னாரு, கமருதீன் அப்படியே ஆய் ஆய் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது என்னன்னா, நீ போன வாட்டியே சொல்லியிருந்த சலங்கைய கட்டிட்டோம், ஆடலன்னா எப்படி, ஆட்டன் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி நீ பேசும்போது என்னாச்சுன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ்க்காக யார எப்படி வேணாலும் பழிய போடுவ, அவங்கள கெட்டவங்களா காட்டுவ, நம்மளுக்கு வேணும்னா பக்கத்துல வச்சுப்ப, வேணான்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன்றது பக்காவா இந்த கேம் மூலியமா தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து ஆக்டிங் அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் வந்து அதையும் இதையும் வந்து சேர்க்காதீங்க. ஆனா அவர் கேள்வி கேட்பாரு, இந்த விஷயத்த தட்டி கேட்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த மனுஷன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேற ஒரு கேள்வி போய் அப்படியே வேற இடம் போயிடுறாரு. சம்மந்தமே இல்லாம நீங்க கான வினோத் பக்கம் போறீங்க, இந்த பக்கம் வாங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி என்ன அட்டூழியம் பண்ணுது பாரு, அது போய் கட்டை எறும்பு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு, இந்த பக்கம் வெளியே வந்து பனியில படுத்துட்டு இருக்கு. ஏமா ஒரு 4 திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா சத்தம் வரதா செய்யும், தலையில அடிச்சுக்கிற நீ பாட்டுல கண்டதை பேசிட்டு இருக்க, பின்னாடி பேசுற முன்னாடி பேசுற, ஒருத்தவங்களை ஏத்தி விடுற, ஒன்னா இருக்கிறவங்களை பிரிச்சு விடுற, பைத்தியமா பிடிச்சிருச்சு உனக்கு. ஐயோ பிரஜின், உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். கானா வினோத் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் எப்படிதான் இந்த பொம்பளை கூட வாழ்றீங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா எங்களால ஒரு நாளே ஷோ பார்க்க முடியல. அது பண்ற லீலைகள்லாம் உட்காந்துட்டு இருக்கு, எங்க வந்து பேசாதீங்க, தலையில அடிச்சுக்குது, என் குழந்தைங்கன்னு டக்குன்னு கொஞ்சுது, இல்லாட்டி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. பைத்தியமா சைக்கோவா என்ன மாதிரின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியல. சரி ஓகே விடுங்க, எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கல. இது பண்ற டார்ச்சரால மொத்த பேருமே இது ஒரு ஆள் உள்ள தூங்கணும்ன்றதுக்காக வெளியே வந்து பணியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யார் ஒரு ஆளு, சாண்ட்ரா ஒரு ஆளுக்காக மொத்த ஹவுஸ்மேட்டுமே வெளியே வந்துட்டாங்க. உனக்கு அந்த ஒரு மனிதாபிமானம் கூட கிடையாதா? அவங்களே மறுபடியும் டார்கெட் பண்ணி அப்படியே கொறிச்சுக்கிட்டே இருக்க. விஜய் சேதுபதி நீங்க வந்து பெரிய ஆளு, உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, உங்க வாயும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லாம் எதிர்கட்சியை வந்து பேசக்கூடாது, அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வாயும் யாராவது தச்சு வச்சிருக்காங்களா, கட்டி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த பொம்பளை அவ்வளவு பண்ணது முதல்ல வந்து நீங்க எலிமினேஷன் அந்த கார்டெல்லாம் நீங்க எடுத்து காட்ட வேணாம். ஏமா உனக்கு இஷ்டம் இல்லையா, தயவுசெய்து நீ வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லலாம்.
அதை விட்டுட்டு என்னதான் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது பேசும்போதே மாத்தி மாத்தி பேசுதே. குறும்படம் எல்லாம் நீங்க போட்டு காட்ட வேணாம். பாக்குறவங்க நாங்க என்ன இழிச்சவாயா? குறும்படம் போட்டு காட்டுறது அளவுக்கு என்ன இருக்கு? அது பிடிக்கலன்னு தெரியுது, அதுவே சொல்லுது பிடிக்கலன்ட்டு. அனுப்பி தீக்கி வெளியே போடுறத விட்டுட்டு உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எதிர்பார்க்கல. நீங்க பண்றது, அவங்க உள்ள பண்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க இது கேப்பீங்க அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தான் ரொம்ப எங்களை வந்து மக்களை டிசப்பாயின்மெண்ட் பண்றீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எஃப்ஜே வெளியே போயிட்டாரு, சந்தோஷம். அவர் வந்து உள்ள அக்கா அக்கான்னு சொல்லிட்டு, எங்க ஆபீஸ்லயே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் அதே மாதிரிதான் உள்ள எஃப்ஜே. ஸோ அந்த பையனா அப்படி இப்படின்னு பண்ண சில டைம்ல வார்த்தையை விடுறது எல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கு, எதுக்காக இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணோம், இவ்வளோ பெரிய ஸ்டேஜை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், ஃபேமிலியை பத்தி சொல்லணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒண்ணுமே பண்ணாம வியனாவை வந்து கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு லவ் பண்ணிட்டு ஓடினாப்புல. அப்புறம் ஆதிரையை லவ் பண்ணிட்டு ஓடினாப்புல. மொத்தத்துல பார்த்தா நீ வந்து 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாம வெளியே போயிட்ட எஃப்ஜே. அவ்வளவுதான் சொல்ல. ஆதிரை வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஒண்ணு கழுதப்பால் அதிகமா ஊத்தி இருக்கணும், இல்லாட்டி இந்த பீரோ இடுக்குல வந்து எலி மாட்டின ஒரு மாதிரி கத்தமா கீ 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 அப்படிதான் அது கத்திட்டு இருக்கு. அது எது பேசினாலுமே என் காதுல வந்து செங்கலை எடுத்துட்டு வந்து அப்படியே தேய்க்கிற மாதிரியே இருக்கு. ஆதிரை, நீ வந்து பேசுறதெல்லாம் அழகா இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசணும். பெண், உனக்கும் அச்சம் மனம் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமாச்சும் பொறுமையா பேச கத்துக்கோ. ஏன்னா எங்களால வந்து கேட்க முடியல நீ பேசுற. உள்ளேயே மூளைக்கு பைத்தியங்களா வச்சுன்னு சுத்திட்டு இருக்காங்கய்யா. எந்த பைத்தியமும் தெளிவா இல்லை. பாக்குறவங்க நாங்க தான் பைத்தியம் ஆயிட்டோம். சாண்ட்ராக்கு, எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு 80% ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அது மென்டலா இல்ல சைக்கோவா இல்லாட்டி பித்து பிடிச்சிட்டு அப்படியே ஏதோ ஞாபகம் வந்துருச்சு. சேது படம் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேரு அதுல சங்கிலி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சங்கிலி போடாம உட்கார வச்சிருப்பாங்க. மொத்தத்துல இதுதான் தமிழ்லைனாவே போட்டுக்கோங்க. சேது படத்துல உட்காந்துக்கிறது தான் அந்த மாதிரி. அப்படியே மூலையில சோறு போட்டா வந்து சாப்பிடுறது, மறுபடியும் போய் உட்காந்துக்கிறது, இங் அடிச்சுட்டே போ. லவ் மேரேஜ் தானே, கடைசி வரைக்கும் இப்படியே அடிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். பிரஜன், நிஜமாவே உங்களுக்கு கோயில் கட்டணும். உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களும் நினைச்சாலே எங்களுக்கு பரிதாபமா இருக்குது. சரி, அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு விடுவோம். இந்த பக்கம் நம்ம காதல் புறாக்கள் இருக்குது பாத்தீங்களா? காதல் புறாக்கள், அந்த புறாக்களோட லிஸ்டுக்கு வந்துருவோம். பிரேக்கப் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க. நம்ம விஜய் சேதுபதி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மா வந்து பழைய விஷயங்கள் பேசுறதெல்லாம் தெரிஞ்சுது. யாரோட கேமை யார் எடுத்து சாப்பிட்றாங்கன்னும் போது எல்லாமே ஒரே மாதிரியா கம்ருதீனோட கேமை வந்து நம்ம பாரு அடிச்சு சாப்பிட்றாங்கன்ற தெளிவா சொல்லிட்டாங்க. இவர் இதே வந்து கேட்க, இந்தம்மா இல்ல என் மனசுல தோணுச்சு அதை சொன்னேன். மனசுல பேட் டச்சுன்னு தோணுச்சா? எந்த பொண்ணையும் தேவையில்லாம தொட்டு, அவங்க இஷ்டம் இல்லாம தொட்டு பேசுற ஆள் நான் இல்லைன்ட்டு தெளிவா சொல்லிட்டான் கம்ருதீன். இதுக்கு அவன் காலில் இருக்க செருப்பை எடுத்து அவளை அடிச்சாலும் பத்தவே பத்தாது. காஜில சுத்துது நம்ம பாரு. நம்ம என்னவோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கம்ருதீன் பையன் ஒரு ரகடான பையன் தான். அம்மா அப்பா வளர்ப்பு இல்ல, அக்கா வளர்ப்புல வளர்ந்த பையன். ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அந்த பொண்ணுகிட்ட, ஓகே, அது வரைக்கும் ஓகே. ஆனா அந்த பொண்ணு வந்து இதை வந்து கேமா மாத்துறான். அதாவது அவனை யூஸ் பண்ணிக்கிறான். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், கொஞ்சம் ஒரு மாதிரி ரகடா பேசுறான், மிச்சபடி நல்லவனா இருந்தான். அவனை வந்து மைக்க கழட்ட வச்சு பேசுறது, இதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மைக்க வந்து கழட்டிட்டு பேசுறது, அவன் முன்னாடி வேணுமுட்டே ட்ரெஸ்ஸை கழட்டி பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவங்க அம்மா வந்தவன அப்படியே பத்தினி மாதிரி அவ்வளோ எதுக்கு அந்த சீனுன்றதே தெரியல. நீ அழுறியா இல்ல சிரிக்கிறியா இல்ல வெறுப்பேத்துறியா? வெளியே வந்து நினைச்சுக்கோ, ஏன் உங்க மேல கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மரியாதையும் போயிடும். ஓ, நீங்க வேற லாயர் பரம்பரைல, அதை வேற நான் மறந்துட்டு பாருங்களேன். உண்மை, நேர்மை, பெருமை இதெல்லாம் உனக்குதான் தேவை. பாக்குறேன் இந்த வாட்டி வந்து ஆதிரையோட அம்மாவை தான் வந்து உள்ள வரதா சொல்லியிருந்தாங்க. கடைசியில பிக் பாஸ் ட்விஸ்ட் அங்கதான் வச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பாருவோட அம்மாவை ஒரு 4 பூரா வீட்டுல வச்சிருந்த சம்பவம் சிறப்பா இருக்கும். இல்லாட்டி கம்ருதீனோட அக்காவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா இங்க வந்து
ஒரு கிரிமினல் வேலை தான். அவ ஸ்டார்டிங்ல சொன்னா நாங்க கிரிமினல் லாயர் ஃபேமிலி, நாங்க ஃபேமிலியே வந்து கிரிமினல் லாயர்ஸ் அப்படின்ட்டு. ஒருத்தவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவ மேல படணும்னா அது என்ன மாதிரி எல்லாம் மூவ் பண்ணணும்னு பக்காவா தெரிஞ்சுதான் மூவ் பண்ணியிருக்கா. ஸோ எப்படி சொல்றது, இவங்களோட காதல் லீலை, மன்மத லீலை, இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு இந்த வாரத்துல இருந்து வரும்னு நான் நம்புறேன். இரண்டாவது, இந்த வாட்டி எவிக்ஷன் ஆன இந்த 2 பேருமே வந்து ஆல்ரெடி இவங்களை பத்தி நிறைய பேசியாச்சு, அதனால ஒண்ணுமே இல்லை. இந்த சாண்ட்ரா வந்து புதுசா ஒரு குழப்பத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. என்னன்னா, என் குழந்தைங்களை பத்தி பேசினா, குழந்தை மேல சத்தியம் அதெல்லாம் கொண்டு வந்து பேசணும். விஜய் சேதுபதி தெளிவா சொன்னாரு, அவங்க குழந்தைய பத்தி பேசல, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அந்த பாட்டு தான் பாடினாங்க, பாபா பிளாக் ஷீப் பாடினாங்க, இந்த மாதிரி பாட்டை தான் பாடினாங்க. உங்க குழந்தைய பத்தி இங்க யாருமே பேசல, நாங்க வேணா குறும்படம் போட்டு காட்டவா? இவ்வளோ தெளிவா சொல்லியும் அவ மைண்ட்ல வந்து தெரியல சார், நான் யோசிக்கல சார், அப்படியா, அப்படி ஏன் இந்த மாதிரி பேசுற? பார்க்கவே நம்மளுக்கு எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கு தெரியுமா? ஏதோ இந்த வாரம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ பாக்குற மாதிரியாச்சும் இருக்கு, விளையாடுனானுங்க அப்படி இப்படின்னு இல்லாம. ஏன்னா மூளைக்கு ஜோடி ஜோடியா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீடா இல்ல ஓயோ ரூமானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க ரூமுக்குள்ள பண்ற லீலைகள் நம்ம உட்காந்து பார்க்க மானங்கிட்ட. இந்த இதை வந்து ஹோஸ்ட் பண்றாரு பாருங்க நம்ம விஜய் சேதுபதி சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த எபிசோட்லாம் பார்க்காதீங்க, முழுசா உட்காந்து பாருங்க 24x7. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். நீங்க ஒண்ணும் பாதியமா பார்த்துட்டு வந்து இங்க வந்து கேள்வி கேட்காதீங்க, ஸ்டேஜில் சொல்லாதீங்க. எங்களுக்கும் தெரியும், ஒரு வாரத்துல நடக்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல சொல்ல முடியாதுன்னு தெரியும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் கண்டென்ட் எடுத்து தரேன். உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, கண்டென்ட் நாங்க எழுதி தரோம். போய் பாருங்க சார், சோசியல் மீடியால காரி துப்புறாங்க பிக் பாஸ். என்ன ஹோஸ்ட் பண்றீங்க? இது கமல் சாரே வந்து பண்ணிருக்கலாம். அந்த மனுஷனாச்சும் தப்பு நடக்கும் போது கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நல்லா கண்ணை விரிச்சு காமிச்சு அப்படி இப்படின்னு 4-5 டைலாக் ஆச்சும் பேசி சூப்பரா ஏத்தி விட்டாரு. நீங்க வந்துட்டு உட்காந்து இவங்க காட்டுற படங்களை நாங்களே உட்காந்து பார்க்கணும்னு ப்ளூ ஃபிலிம் மாதிரி இருக்குது. சத்தியமா அதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. இதுல வந்து யாருக்கு நீங்க வந்து அந்த டைட்டில் கொடுப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப வரைக்கும் ஒரு கெஸ் கூட வரல. பார்வதிக்கு தப்பி தவறி கொடுத்துறாதீங்க, வினோத்துக்கு ஒரு மூலையில ஒரு 10% வைக்கலாம், விக்கல்ஸுக்கு ஓகே ஒரு மூலையில ஒரு 20% வைக்கலாம். மிச்சபடி யார் அங்க இருக்கா? நீங்க யாருக்கு கொடுக்க முடியும்? எல்லாமே ரோட்ல இருக்கிற வேஸ்ட் பேப்பருங்களை அள்ளிட்டு வந்து இங்க ஸ்டேஜ்ல அலங்காரம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கிறீங்க. இதை எப்படி நாங்க பார்க்க முடியும்? அந்த கப்புக்கு டிசர்வ்டா ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இவ்வளோ பெரிய விஜய் டிவி ஒரு 10-13 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியல. நீங்க நிறைய பேரை கூப்பிட்டீங்க, லிஸ்ட் எங்கிட்ட கூட தான். இந்த பாலா கூப்பிட்டு, KPY பாலா கூப்பிட்டீங்க, அமுதவாணன் வரான்னு சொன்னீங்க, அந்த ஃபரீனா வரான்னு சொன்னீங்க, எல்லாமே வரான்னு சொன்னீங்க. கடைசியில பிக் பாஸ் எப்ப சாமி ஆள விடுங்க, நான் ஊர்லயே இல்லைன்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தயவுசே சொல்றேன், அடுத்த வாரமாச்சும் கொஞ்சமாச்சும் நம்மளோட அறிவை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, மக்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சங்கோஜப்படுறாங்க, டிஸ்கஸ்டிங் பண்றாங்கன்னு முதல்ல பாருங்க. குறிப்பா அந்த கேள்வி கேளுங்க. கேட்க தெரியலன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, கீழே வந்து நாங்களே வந்து உங்களுக்கு டிஎம்ல மெசேஜ் போட்டு விடுறோம். ஓகேவா? உட்காந்து இவங்க பண்றது எல்லாமே நீங்களே ஒண்டியா ரூம்ல பாத்துட்டு இருந்தா எப்படி? நாங்களும் பார்க்கணும்ல. ஓகே, லாஸ்டா வந்து நம்ம விக்கல்ஸை பத்தி பேசலாம். விக்கல்ஸ் வந்து என்னன்னா நல்ல கேம் விளையாடுறாப்புல, சில டைம்ல பேசும்போது நல்லா வாய்ஸ் அவுட் கொடுத்து பேசுறாரு, நல்லா பேசுறாரு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா ஏன் சும்மா அழுவுறீங்க? நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க, தெளிவா தான் பேசுறீங்க. தேவையில்லாதது பின்னாடி இருந்து இவங்கெல்லாம் பேசுறதுதான். இந்த வாட்டிலாம் பாருங்களேன், இந்த திவ்யா எல்லாம் பாருங்க, நல்லா சூப்பரா விளையாடுனாங்க, நல்லா பேசினாங்க. நீங்க அது பேசுங்க சார், அழுகாதீங்க. எப்பவுமே வந்து ஒரு லேடிஸ் வந்து நிறைய பேர் அழுகுறாங்கதான் இல்லைன்னு நான் சொல்லல, அழுதே சாதிக்கிறதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. பார்வதிலாம் உள்ள டிராமாலே சாதிக்குது. நீங்க அழுகாமலே தைரியமா பேசுங்க. இந்த மாதிரி அழுகிற விஷயம் வந்து அடிக்கடிக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த ஆள் பொம்பளை மாதிரி அடிக்கடிக்கு அழுகுறான், அந்த மாதிரிலாம் வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது. நீங்க நல்லா கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீங்க நல்லாவே விளையாடுங்க. ஏன்னா உங்க யூடியூப் சேனல்லாம் நானும் ஃபேன், நானே சொல்றேன் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஓவரால் இந்த வாட்டி இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய கில்மாஸ் இருந்தது. அடுத்த வாரம் நிறைய ஃபைட் இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வாட்டி நடக்குது. விஜய் சேதுபதி சார், தயவு செய்து சொல்றேன், உங்களோட இந்த ஒரு ப்ரோக்ராமையாச்சும் உருப்படியா முழுசா பார்த்துட்டு வந்து ஆங்கர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.